நிலையிலும் தன்னுடைய பிராணனை கவனிக்கின்ற மனது இருக்கின்றது என்றால், எந்த நிலையிலும் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்ற வைராகியம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால், கண்டிப்பாக அவர் உள்ளே இருக்கின்ற சிவத்தை அவரால் எழுப்ப முடியும். எல்லா அடியார்கள் நெஞ்சிலும் இறைவன் இருக்கின்றார், எல்லா அடியார்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு நாள் வந்துட்டு இனம் கண்டறிந்து கொள்ள முடியும், அவரோடு இரண்டரை கலந்து விட முடியும் அப்படிங்கிற அந்த திண்மமான மனதோடு அவரை நோக்கி நடை போடுங்கள், அவர் உங்களை நோக்கி ஓடி வருவார். இப்ப நம்ம சாமிக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணா இறைவன் நம்முடையனே இருப்பார்? கிடையவே கிடையாது. செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் எப்படி பண்ணுற அப்படிங்கிறது தான் உண்மை. தலையில் கர்வம், அகந்தை, நான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு லிட்டராக பாலை கொண்டு போய் ஊற்றினாலும் அதில் ஒரு புண்ணியமும் கிடையாது. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, மனசில் கொஞ்சமாக, அதுவும் பயங்கரமான அன்பு,